டைம் கொடுத்தாலும் ஆட்சியில இந்த மாதிரி சில சட்ட ஒழுங்கல் விஷயங்கள் வரும்போது அதை சுட்டி காட்டி தான் அவங்க எதிர்க்கட்சியா? இல்ல எனக்கு புரியல. டைம் கொடுக்கறதுக்கு ஸ்டாலின் யாரு? யாரா நீ? யாரு யார கேக்குறான்? டேய் லூசு, ஒன்னதான் கேக்குறேன். டைம் நாம தான் பொதுமக்கள் தான் கொடுத்துருக்கோம். 5 வருஷம் டைம் கொடுத்துருக்கோம். பாக்கணும், பொறுத்து தான் பாக்கணும். அவர் வந்து 6 மாசம் டைம் கொடுத்துருக்காருன்னா அவர் என்ன ஜனாதிபதியா யாருன்னு எனக்கு தெரியல. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். குழந்தை பிறந்து 1 மாசம் தான் ஆகுது. அவரு ஆட்சிக்கு வந்து இப்போ 1 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ளார ஒருத்தன் என்னடான்னா அந்த குழந்தை சாகசம் பண்ணலங்கிறான், ஒருத்தன் ரன்னிங் ரேஸ் போய் கோல்டு மெடல் வாங்கலைங்கிறான், ஒவ்வொருத்தன் அதை பண்ணல இதை பண்ணலைங்கிறான். அது எப்படி? கொஞ்ச நாள் விட்டா தானே தெரியும் அந்த குழந்தை என்னென்ன சாகசம் பண்ண போகுதுங்கிறத பொறுத்திருந்து தான் பாக்கணும். கெட்ட பையன் சார் அந்த சின்ன பையன். இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா புலம்பல் அப்படிங்கறத எப்படி எல்லாம் டிஃபரெண்டா பண்ணலாம், படுத்துக்கொண்டே புலம்பலாம், பேசிக்கொண்டே புலம்பலாம். என்னடா ரத்தம் வருது? புலம்பியே கழுத்து இருக்கிறான்டா. புலம்பிய கழுத்து இருக்கிறான். அது மச்சான். ஏய், புலம்பல்ல எனக்கு போட்டியா? எது? யாரா அவன்? எனக்கு போட்டியா புலம்பு வந்துட்டானா? நீயும் புலம்புவியா? நான் புலம்புறேன் பாரு. தாமோ அன்பரசன் அவர் வந்து பாத்தீங்கன்னா பொன்மொழிகளை உதிர்த்திருக்கிறார். அரசியலை பத்தி தெரியாதவன், பொது வாழ்க்கைக்கு வராதவன் எல்லாம் இன்னைக்கு எப்படியோ தெரியல வந்தான். எப்படி வந்தானே தெரியல. யார் சார் வரே? இவரை தெரியல. தாமோ அன்பரசன் ஸ்மார்ட் பலகையில் வாழ்த்துக்கள் என்று எழுதுவதற்கு பதில் வாழ்த்துகள் என்று தவறாக எழுதினார். ஒரு நோயாளிடா நீ ஒரு நோயாளி, தாய்மொழியை மறந்த தற்குறி. இதனை அறியாத திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். ஏன்டா கை தட்டுறீங்க? என்ன மீட்டிங் நடக்குதுங்க? அண்ணே, உங்க கையில பிரஷ் என்னமோ விளையாடுது. நாம அதிமுக பிஜேபி காரன மோதிக்கிட்டு இருந்தோம். அவன் நம்மள திட்டிட்டு இருந்தான். இந்த நாயை நம்ம கணக்கேட்டுக்கல. இவன் ஒருத்தர் இருக்கிறானே தெரியல நம்மளுக்கு. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? இனிமே சொல்லுவியா 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 சொல்லுவியா? வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாய. இன்னும் அந்த விசில் எப்படி இருக்கிறானுங்க? அட சின்ன பசங்க அந்த மூஞ்சி இந்த முடி வடிக்கிறது பார்த்து அந்த போஸ்டர்ல பார்த்தாலுமே திருட்டு மூஞ்சி மாதிரி இருக்குது. கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த தாமோ அன்பரசன் வீடியோ. என்ன சொல்ல விரும்புறீங்க? நாய் பேங்கறான் எல்லாரையும். சரியா? என்னங்க அவன் சொல்றேன். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. நீ அமைச்சரா இருக்கும் போது நான் அப்படித்தான் சொல்லுவேன். கேவலம் ப்ளீச்சிங் பவுடர் திருன்னு வந்தானே நீ. இப்ப நீங்க வந்திருக்கக்கூடிய இடத்துல ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லிட்டு மைதா மாவு கொட்டி வச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? கலப்படம் கலப்படம் கலப்படம், எங்கும் கலப்படம், எதிலும் கலப்படம். அது கொட்டி இருக்கிற எல்லா இடமே மைதா மாவு தான் இருக்கு. ஆதாரம் இருக்கு. நீங்க போய் வேணா செக். ஆதாரம் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கணும். இப்ப போய் செக் பண்ணி பார்க்கலாம் சார். நீங்க அது நான் செக் பண்ண முடியாதுங்க. அது அதிகாரி வச்சு தான் பண்ண முடியுங்க. மைதா மாவு தான் சார் கொட்டி வச்சிருக்காங்க. நாங்க கையில செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்றோம். யாரு நீங்க? நான். ஆமா, சரி பாத்துறேன். One week later. நீ தானே அன்னைக்கு இந்த பவுடர் போட்டாங்கன்னு சொன்னேன். அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். ப்ளீச்சிங் பவுடர் ரேட் என்ன தெரியுமா? தெரியல சார். ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபா 10 ரூபா. மைதா மாவு என்ன ரேட் தெரியுமா? 40 ரூபா. ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளவு சார் டென்ட் இருக்காங்க மாநகராட்சியில? எது? ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளவு சார் டென்ட் இருக்காங்க? எந்தெந்த ஊருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. 15 ரூபாய்க்கு ஏன் சார் 55 ரூபாய்க்கு அப்புறம் டென்ட் இருக்காங்க? என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? எங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? 55 ரூபாய் தான் சார் டென்ட். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. யார் யாரு? கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யார் அது? Who is the flash? ப்ளீச்சிங் பவுடர் விலை என்ன தெரியுமா? மைதா மாவு விலை என்ன தெரியுமா அப்படின்ட்டு கடைசியில் சாக் பவுடர் அவ்வளவுதான். சரியா? இதெல்லாம் போட்டிருக்கானுங்க. ப்ளீச்சிங் பவுடர் திருடினவன். திருட்டு பையன்டா நீ ஒரு திருடன். திருட்டு பையனுக்கு என்ன மரியாதை? பாஜக அதிமுகவோட சண்டை போட்டு இருந்தாங்களாம். இது எதிர்பார்க்கலாம் விசில் வந்து ஓட்டு போட்டுருவாங்க மக்கள். அதைத்தானடா ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அதிமுகவால் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற நம்பிக்கையை முழுமையாக மக்கள் பெறவில்லை. இதுதான் உண்மை.
இப்போ அவன் போகவே இல்லை, அவன் போகாதவன், அந்த தொகுதி பக்கமே போகாதவன் அவன் ஜெயிச்சிருக்கான். தொகுதி பக்கமே வராத ஒரு நபரை ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க மேல இருந்துக்குன்றது பாருங்க. உங்க பர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு கேவலமா இருந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். தொகுதி பக்கமே வராத நபரை கூட நாங்க ஜெயிக்க வைப்போம்டா, நீங்க வரக்கூடாதுடா அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க மக்கள். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன், சரிங்க, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். உன் லட்சணம் அப்படி ஏகத்தாளமா நீ இவன் சேகர் பாபு, அப்புறம் இந்த மாசு சார், இவங்கெல்லாம் கொஞ்ச நஞ்சம் ஆட்டமா ஆடினீங்க. அண்ணன் தம்பி நாங்க 3 பேர் பேச ஆரம்பிச்சோம்னா வாயிலிருந்து வார்த்தை வராது, அனல் பறக்கணும். அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்டைட்டில் நினைக்கிறாங்க. அதாவது இவங்க வந்து பதவி இவர்களுக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது, பதவிகளே இவர்கள் மட்டும்தான் அலங்கரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்திலேருந்து இறங்கியே வரமாட்டேங்கிறான். அவனுக்கு இன்னும் புரியல. இது வந்து மக்களாட்சி. இங்க யாரு வேணாலும் சாமானிய தெரு கோடியில இருக்க ஒரு மக்களை ஒரு மனுஷனை நினைச்சா, மக்கள் நினைச்சா கொண்டு போய் அரியணையில உட்கார வைக்கலாம். அதுதான் இங்க. நீங்க என்ன நினைச்சீங்க? எனக்கு அப்புறம் எங்க அப்பாக்கு அப்புறம் நான் உதயநிதி, எனக்கு அப்புறம் என் புள்ள இன்பநிதி, அப்படி தமிழகத்தை உங்களுக்கு பட்டா போட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இதுல என்னன்னா சின்ன பசங்களா வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க நம்மள. போய் சொல்லு சிவசாமி மகன் உன்னை செருப்பால அடிச்சிட்டான்னு, சாவர வரைக்கும் ஞாபகத்துல வச்சிருப்பல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? சென்னை எங்க கோட்டை, ஏடிஎம்கேவே ஜெயிச்சா கூட சென்னையில வந்து கணிசமா டிஎம்கே தான் ஜெயிக்கும். சென்னையில எப்படி தொடச்சுக்கிட்டு போச்சு? இன்னொன்னு சிஎம்ஆ இருந்தவர் தோத்துருக்காரு குளத்தூர்ல. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அவன் இன்னும் மைண்டுக்கு ரீச் ஆகல, தெரியல. என்னடா நம்ம இவ்வளோலாம் அரசியல் பண்ணோம், இத்தனை அரசியல் பண்ணது புரட்டி போட்டாங்க, இந்த அரசியலையே புரட்டி போட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். 2026 தேர்தல் திமுக வேண்டாம் அப்படின்றத தீர்க்கமாக அங்க சொல்லியிருக்காங்க. என்ன இதை ஏற்றுக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? உங்க அரசியலை புரட்டி போட்டாங்க. தெரியாம ஓட்டு போட்டான், தெரியாம ஓட்டு போட்டேன், தெரியாமலாம் ஓட்டு போடல. மக்கள் முட்டாளாங்க. போய் நின்று வரிசையில் நின்று அரை மணி நேரம் 1 மணி நேரம் வரிசையில் நின்று போய் அந்த சிம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த சிம்பிளில் போய் பட்டனை அமுத்திட்டு வர்ற அளவுக்கு அவங்க வந்து பிரயத்தனப்படுறாங்கன்னா ஏதோ ஒரு முடிவை மனதில் வைத்திருக்கிறார்கள். மக்களே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நானுமே ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். சரியா? அது ஏதோ சோஷியல் மீடியா அதை பார்த்து அப்படியே இது இன்ஸ்டாகிராமை பார்த்து அதெல்லாம் கிடையாது. தெளிவான ஒரு முடிவை மக்கள் எடுத்திருக்கிறார்கள். ஒருத்தர்னால பேசாம அமைதியா இருக்க முடியுதுனாலே பெரிய வெற்றி தான். அவருக்கு பெரிய ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு அப்படின்றதான் காட்டுது. ஸோ விஜய் அவர்கள் எஸ்பெஷலி ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த அளவுக்கு பெருசா செலிப்ரேட் பண்ணாம இருக்கிற ஒரு லீடரா இப்பதான் பாக்குறேன். இப்ப வேற ஒரு லீடரா இருந்தாங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு சந்தோஷப்படுவாங்க, சிரிப்பாக கையை காட்டுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் பெருசா அவரோட சந்தோஷத்தை வெளியே காட்டல. ஆனா இது பிராக்டிக்கலா ஆக்சுவலா ஒரு ரெவல்யூஷன். அந்த இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தாருன்னா சிரிச்சிருப்பாரு, கண்டிப்பா கொஞ்சமா சிரிச்சிருப்பாரு, ஏதோ ஒரு அவர் மோத சந்தோஷம் தெரிஞ்சிருக்கும். ஆனா விஜய் வந்து ரொம்ப சாலிடா அதை ஹேண்டில் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.